இறைவா உன்னுடைய லானத்தை நீ எனக்கு இறக்கு அப்படின்னு சொல்லி துஆ செய்யணும். அவன் அதை செய்யணும். ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? அவன் சொல்லுவது உண்மையாக இருந்தால் என் மீது உன்னுடைய கோப பார்வை இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்கணும். கேட்ட உடனே ரெண்டு பேருமே சத்தியம் பண்ணிட்டாங்க, யாரையும் தண்டிக்கலாம் முடியாது. இப்ப என்ன நடக்கும்னு கேட்டா, ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிரும். ரெண்டு பேரும் என்ன இல்ல, திருமண உறவு ரத்தாயிரும். அந்த நிமிஷத்தோட விவாகரத்து பண்றது அது ஒரு முறை. இப்படி பழி சுமத்திட்டாங்கன்னு சொன்னா சொன்ன நிமிஷமே இவன் கணவன் கிடையாது, அவன் மனைவி கிடையாது. அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் கருவுற்று இருந்தாரே ஆனால் அந்த குழந்தை தான் மறுக்கலாம். அந்த குழந்தை பொறுப்பேற்றுக்கிற தேவையில்லை. மறுத்துட்ட பிறகு அவன் இல்லைன்ட்டால எனக்கு பிறகுலாம் என்ன பண்றது, அவன் வாரிசு அவனுடைய வாரிசு உரிமை எல்லாம் கிடைக்காது. அதுக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் சாவுற வரைக்கும் ரெண்டு பேரும் சேரக்கூடாது. முடிவு இல்ல, நாங்க ரெண்டு தப்பா சொல்லிட்டோம், சேர்ந்துக்கிறோம், அந்த விளையாட்டு கூடாது. இந்த மாதிரி சொல்லி பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். அதுக்கு திரும்ப ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாது, சேர்ந்து வாழ முடியாது. அப்ப அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போகாத வரைக்கும் உன் பிள்ளைதான். ஒண்ணு ரெண்டுல ஒண்ணுவா டவுட் வந்துட்டு அப்புறம் என்னது நீ ரெண்டு ஒரு முடிவுக்குவா. அல்லாவுடைய லானத்தை கேளு, அல்லாவுடைய சாபத்தை கேளு. அர்த்தம் இல்லாத ஒன்றுக்கு இப்படி சொன்னா எவனா சொல்லுவானா? அல்லாவுடைய சாபம் எனக்கு வரட்டும்னு சொல்லி சொல்வதாக இருந்தால் கண்ணால பார்க்காத வரைக்கும் ஒருத்தங்க சொல்ல வராது. சும்மா இந்த கலரை வச்சுக்கிட்டு மூக்க வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கலாம், புள்ள மேல சந்தேகப்பட மாட்டான். அவ்வளவு கெடுபடியான சட்டத்தை என்ன செய்யுது இஸ்லாம் சொல்லுது. அதனால உங்க குழந்தைகள் மீது முதல்ல என்ன வரணும், நம்பிக்கை வரணும். குழந்தைகள் விஷயத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும். இது ஒண்ணு, இது ஒரு முக்கியமான அம்சம் வச்சுக்கிறேன். என்ன அடிப்படையா இருந்தாலும் சரி, ஏதாவது பார்க்காத வரைக்கும் அல்லாட்ட குற்றவாளி ஆயிருவோம். எல்லாம் ஒருத்தருக்கு நம்பி தான் ஆகணும். அப்ப இல்ல அல்லாவிட நம்ம நேரடியா ஏதாவது அசம்பாவிதத்தை பார்க்காத வரைக்கும் எந்த ஒரு கணவனும் தன்னுடைய குழந்தைதான் என்பதில் என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் கூடாது, மறுக்க கூடாது, நரக வாழ்க்கையா போயிடும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப குழந்தைக்கு அவன் அப்பதான் ஒரு அக்கறை செலுத்துவான். அதனுடைய வளர்ச்சியில அதனுடைய எதிர்காலத்துல அக்கறை செலுத்தி அதை வளர்ப்பான். இது ஒண்ணு. ரெண்டாவது, சின்னஞ்சிறுல இருந்து குழந்தைகள் வளர்க்கிற வரைக்கும் குழந்தைகள் விஷயத்துல பாசம் காட்டணுங்க, அன்பு செலுத்தணும். நிறைய தகப்பன்மார்கள்ட்ட அது பழக்கம் இல்லை, தாய்மார்கள்ட்ட இருக்குது. அவனை தருதலையாக்குற அளவுக்கு காட்டுவாங்க. அவங்க அப்படியும் போயிடக்கூடாது. அன்புங்கிற அடிப்படையில் என்ன செய்வாங்க, அவனை கெட்டு நாசமாக்குற அளவுக்கு அன்பு காட்டுவாங்க. என்ன குட்டிச்சவரா போனாலும் கவலை இல்லைங்கிற அளவுக்கு காட்டு, அப்படியும் காட்டக்கூடாது. எப்படி காட்டணும், அன்புங்கிறது அந்த குழந்தைய கொஞ்சணும், தூக்கணும். எத்தனையோ அப்பங்காரன் இருக்கிறான், குழந்தைய சிறுநீர் கழிச்சுமா தூக்க மாட்டார், மடியில் வச்சுக்கிற மாட்டார். கொண்டு வராத மோனுட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறது இப்ப தெரியாது. குழந்தைக்கு ஒண்ணு வழங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசுல உள்ள விவரம் தெரியாத வயசுல அப்படி பதியும். ஏன் நிறைய தகப்பன தெருவில் போட்டிருக்கான், சும்மா போட்டிருக்கான். அங்க இருந்து ஒரு ட்ரைனிங் அவனு பார்க்கலாம். அப்படியே நம்மளை எப்படி பண்ணா அப்படி அவன் மனசுல எல்லாம் பதியுது. தூக்கி வச்சு கொஞ்சம் சொன்னா அது என்னமோ ஒரு சார்ஜ் மாதிரி உள்ளத்துல பதிஞ்சு போயிடும். அப்படியே உள்ளத்துல பதிஞ்சிடும். வயசான காலத்து வரைக்கும் அந்த தகப்பன் மீது அவனுக்கு என்ன இருக்கும், பாசம் இருக்கும். அந்த பாசம் காட்டக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க பேரனை தூக்கி ஹசனையும் ஹுசனையும் முடிச்சு கொஞ்சிறாங்க. அவங்க மகள்களை எப்படி செஞ்சாங்கிறது நமக்கு தெரியல. நபியாவை முந்தி உள்ளது அறிவிக்கப்படல. நபியாவை இருக்கும்போது அவங்க யார் போய் கவனிச்சா? நபியான பிறகு வாழ்க்கையை கவனிக்க முடியும். அவங்க ஜெயினபை எப்படி வளர்த்தாங்க, ருக்கையாவை எப்படி வளர்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஜெயினபு குழந்தையா இருக்கும்போது அவங்க 25 வயசு. 25 வயசுல அவங்க எப்படி நடந்தாலும் நமக்கு சட்டமும் இல்ல. அதுல 25 வயசுல ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தா நமக்கு என்னங்கிற, இறைவனுடைய தூதராக ஆகுறது 40வது வயசுல. 40வது வயசை தான் கவனிக்க ஆரம்பிக்குது, உலகம் அறிவிக்கப்படுது. அந்த செய்தி நமக்கு கிடைக்குது. அப்ப பேர பிள்ளைகளை கொஞ்சினதுக்கு தான் வரலாறு கிடைக்கும். பேர பிள்ளைகள் தான் பிள்ளை அந்த செல்வம் வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேர பிள்ளைகளை எடுத்து அப்படி கொஞ்சிறதும், முத்தமிடுறது, தூக்கி தோல்ல வச்சுக்கிறதும், இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு கிராமவாசி வர்றாரு. என்ன நீங்க பிள்ளையை விட்டு இப்படி கொஞ்சிட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் கிட்ட எடுக்க மாட்டோமே. அவர் சொல்றாரு, கிட்ட எடுக்க மாட்டோமே. அப்படி இந்த சில பேர் பிள்ளை தூக்கவே மாட்டாங்க. இந்த கை குழந்தைய மலைஜலம் கழிச்சிருமா, ட்ரெஸ் அழுக்கா போயிருமா, அந்த மாதிரி நினைக்கிறவன் எல்லாம் இருக்கிறான். பெத்து புட்டி இவன் தான் காரணமா இருந்துட்டு இவன் அப்படிலாம் நினைக்கிறான். அப்ப அவர் கேட்கிறார், அந்த மாதிரி இன்னும் புதுசு பழக்கமா இருக்கு, நாங்க இப்பெல்லாம் பண்ண மாட்டோம், எங்க ஊர்ல இந்த பழக்கமே இல்லைங்கிறாரு. குழந்தைகளை முத்தமிடுறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு மாத்திர வேண்டியதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சிறுநீர் கழிச்சா என்ன செய்யறோம், அது மாதிரி மாத்திக்கிற வேண்டியானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இப்படி செய்ய மாட்டீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யுர்ஹம் அல்லா யர்ஹம். குழந்தைகள் மீது இந்த அன்பு செலுத்தாதவனுக்கு அல்லாஹ்வுடைய அருளை கிடைக்காதுப்பா. உனக்கு எப்படி இறைவனுடைய அருள் கிடைக்கும்? இந்த பச்சையில குழந்தையின் மீது உனக்கு அன்பு செலுத்த முடியல என்று சொன்னா உன்னை படைச்ச இறைவன் ஓமல எப்படி செலுத்துவான்? இறைவனை பொறுத்தவரை நீ குழந்தை நிலையில நீ இருக்கிற அந்த அந்த அதை விட மோசமான நிலை ஒண்ணும் தெரியாதவன் தான். அல்லாவோட ஒப்பிடும் பொழுது நம்மோட ஒப்பிடும் போது குழந்தை எப்படியோ ஒண்ணும் தெரியாதோ, அல்லாவோட ஒப்பிட நம்மள அப்படித்தான் இருக்கிறோம், குழந்தை மாதிரி தான் இருக்கிறோம். உன் மேல எப்படி அவன் இறக்கம் காட்டுவான்? நீ ஒரு குழந்தை மேல உனக்கு பாசம் காட்ட தெரியல,
அன்பு செலுத்த தெரியலன்னா அவன் மேல இப்படி இறைவன் அன்பு செலுத்துவான். அப்ப குழந்தைகள் மீது என்ன செய்யணும்? அன்பு. எதா இருந்தாலும் சில பேருங்க, நான் எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா எங்க கூட்டாளி பசங்க எல்லாம் இருக்காங்க, உங்க அத்தா வர்றாருன்னு சொன்னா ஓடி போயிருவாங்க. அத்தாங்கிறது வில்ல மாதிரி, அத்தாண்டா தகப்பனாரு. குழந்தைகள் வந்து அத்தா வர்றாரா, தப்புலாம் செய்ய மாட்டான், ஃபுட்பால் விளையாடுவான், தப்பா அதை விளையாண்டா தப்புங்கிறீங்க. அப்படிப்பட்ட தப்பேன் எதுக்கு எடுத்தாலும் வரவு கட்டையில வச்சு நிக்கிறது, இப்படி வளர்த்தீங்கன்னா என்னன்னு உன் மேல பாசம் வரும். எதுக்கு அடிக்க, எதுக்கு நீ அடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அடிக்க அவசியமே கிடையாது. நான் இது வரைக்கும் என் பிள்ளைகள் எந்த பிள்ளையும் அடிச்சது கிடையாது. இவ்வளவு காலம் ஆச்சு, ஒரு கையை தொட்டு எந்த கோபத்தையும் அடிச்சது கிடையாது. அடிக்க என்ன பிள்ளைகளுக்கு அடிக்கணும்? எந்த அறிவாளியே அடிப்பானா? குழந்தை எதுக்கு அடிக்கணும்? குழந்தை அடிக்கவே கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குழந்தை அடிச்சது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் அடிச்சதே கிடையாது. அப்ப குழந்தைகளை பற்றி என்ன இன்னைக்கு உண்டாக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அப்பன்னா பயங்கரமானவன், கிட்ட நிற்க கூடாது. எத்தனை வீடுகள்லங்க வேணுங்கிற ஒரு ட்ரெஸ் சட்டை வாங்கி கேட்கறதுக்கு அம்மாட்ட தான் கேட்பான், அப்பன்ட்ட கேட்க மாட்டான். ஏன் அப்பன்ட்ட கேட்கிற அளவுக்கு ஏன் பாசம் செலுத்தல? நீ பாசம் செலுத்தாம ஒதுங்கி ஒதுங்கி போயிருவ. நீ ஒரு பெரிய தரஜா இருக்குன்னு நினைச்சிட்டு அப்படி ஒதுங்கி போயிட்டோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? இவனுக்கு நமக்கு என்ன இருக்குது, இவனா நமக்கு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசான காலத்துல வெளியே போய் படுத்துக்க லாட் படுது அது சொல்லத்தானே செய்வான். அப்ப நிறைய பிள்ளைங்க அப்படி நடக்கிற தப்பு. அவங்க எப்படி செஞ்சாலும் நம்ம கடமை தவறக்கூடாது. ஆனா நம்முடைய பிள்ளைங்களை அப்படி வளர்த்தக்கூடாது. அன்பு செலுத்தணும், அது தப்புலாம் கிடையாது. அன்பு பாசம் செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு கொண்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேத்தி உமாமா, ஹசன் ஹுசைன் வந்து பாத்திமாவுடைய பிள்ளைங்க. உமாமாங்கிறது மூத்த மகளுடைய பிள்ளை, ஜெயினபுடைய பிள்ளை, அபுல்லாசுடைய பிள்ளை. அபுல்லாசு ஜெயினபையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மூத்த மக வீட்டு பிள்ளை உமாமா. இந்த உமாமாங்கிற பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்னு கேட்டா, தொழுதுட்டு இருப்பாங்களா, சஜிதா செய்வாங்கல்ல, வந்து உட்கார்ந்துக்கிறேன் தோல்ல. சஜிதா செய்யும் போது ஓடி வந்து சஜிதா செய்யல தோல்ல உட்கார்ந்துக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த யாராவது தூக்குற வரைக்கும் சஜிதாவை நீட்டுவாங்க. கீழே விழுந்துடக்கூடாதான், இந்த குழந்தை விழுந்துடக்கூடாது. யாரு உட்கார்ந்து, சின்ன பிள்ளை, விவரம் தெரியல பிள்ளை இல்ல, இந்த தட்டு தட்டு மாதிரி நடக்கும்லங்க, அந்த மாதிரி டைப்ல உள்ள பிள்ளைங்க அந்த வயசுல கூட யாரும் வந்து உட்கார்ந்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைச்சுனா விட மாட்டாங்க. அவங்க வந்து தஸ்பீஹ் அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்ப யாராவது வீட்டுல உள்ளவங்க வந்து தூக்குற வரைக்கும் சஜிதாவை நீட்டுவாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த குழந்தைகள் மீது இப்படி பாசம் செலுத்தணும். அது ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வேணுட்டு செய்யறது இல்ல. குழந்தைகள் வந்து வேணுட்டு செய்யறது இல்ல. அப்ப இந்த குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் செலுத்தக்கூடியது வந்து இறை அருளை பெற்றுத் தரக்கூடிய காரியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குழந்தை கையில ஒரு ஜாமான் எடுத்து கீழே விட்டு உடைச்சிருங்க, நீங்களே போட்டாலும் உடைய தானே செய்யும். இதுக்கு எவனா குழந்தை அடிப்பானா? அடிக்கக்கூடிய பொம்பளை இருக்கிறா, அடிக்கக்கூடிய ஆம்பளை இருக்கிறான். குழந்தை ஒரு பொருளை கீழே போட்டுட்டா, ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கீழே போட்டுருச்சு, நீ ஓன் தப்பு, நீ கையில் எடுக்கிறதா வைக்க கூடாது. கண்ணாடி பாத்திரத்தை கீழே போடுதுன்னா அது எப்படி கையாளணும்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டு போடுதா? அது என்னன்னு அதுக்கு தெரியாது. அது கண்ணாடி பாத்திரம் ஒண்ணுதான், கருங்கல் ஒண்ணுதான், அதுக்கு வந்து எந்த வித்தியாசமும் அதுக்கு தெரியாது. அப்ப நீ கையில எடுக்கிற மாதிரி வச்சு போடுறது, கண்ணாடி கிளாஸ் எடுத்து உடைச்சு போடு, பேனா உடைச்சு போடு, அப்ப போற கண்ணாடி உடைச்சிட்டு போயிடும். உடைச்சிட்டு போகுதுன்னா அது கடிக்கிறதா? இதுக்கெல்லாம் போட்டு சாத்தக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் போட்டு அடிக்கக்கூடிய தந்தைமார்கள் இருக்காங்க. குழந்தைகள் மீது அன்பு இப்படிலாம் செலுத்த இதெல்லாம் கொடுமை, இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அல்லாஹ் அருள் எதிர்பார்க்கிறது? ஏன்டா நீ எவ்வளவு தப்பு பண்ற, உன்னை அவன் மிதிச்சிருக்கான இது வரைக்கும்? அப்படி யோசிச்சு பார்க்கணும். குழந்தைகள் பண்ற தப்புக்கு அடிக்கிறவன் நம்ம எவ்வளவு ஒரு தப்பு ரெண்டு தப்பா பண்றீங்க நீங்க? அல்லாஹ்வுடைய எத்தனை தப்பு பண்றீங்க? அல்லாஹ் சொன்னபடி நேர்மையா நடக்கிறீங்களா? பொய்யே சொன்னது இல்லையா? நீங்க பொய் சொன்னதுக்காக தூக்கி போட்டு மிதிச்சாண்டா தாங்குவீங்களா? நீங்க ஒன்னொன்னு மிதிச்சாண்டா ஒரு நாளைக்கு 1000 செய்யறவங்க தப்பு. அல்லாஹ்வுடைய கட்டளை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு 1000 தப்பு செய்யறோம், அந்த ரஹ்மான் எந்த தப்புக்கும் மிதிக்கல. பொய் சொல்றோம், பித்தலாட்டம் பண்றோம், புறம் பேசுறோம், அர்த்தனை அடிக்கிறோம், கிண்டல் பண்றோம், தமாசு பண்றோம், சோறு கொடுக்க மாட்டேங்கிறோம், தர்மம் போட மாட்டேங்கிறோம், பிச்சைக்காரனை விரட்டி விடுறோம், இப்படின்னு எவ்வளவு என்ன வேண்டாலும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம ஒரு நாளைக்கு செய்யற 24 மணி நேரம் நிகழ்ச்சி நீங்க எழுதி பாருங்க, கணக்கு வழக்கு இல்லாம எங்கேயோ போயிடும், அவ்வளவு தப்பு பண்றோம். அவன் வந்து அதுக்காக ஒரு சோறு தரான், பட்னி போடுறானா, காவிருக்கு போட்டானா? அரே காவிருக்கு ரப்பல் ஆலமீன் சோறு கொடுக்கறான், பெத்த பிள்ளைக்கு சோறு தண்டிக்கிறான். உனக்கு சோறு கிடையாது இன்னைக்கு, தாய் தகப்பனுங்க உனக்கு சோறு கிடையாது. ஏன்டா ஒரு அன்பா சொன்னா விளங்காது அவனுக்கு? இந்த குழந்தைக்கு செய்ய கேட்க மாட்டானா? சிரிச்சுக்கிட்டு சொன்னா கேட்க மாட்டானா? புரிய வச்சா கேட்க மாட்டானா? புரிய வைக்கணும். குழந்தை வளர்க்கிற மெத்தட் என்னன்னு கேட்டா குழந்தைக்கு புரிய வைக்கணும். இப்பெல்லாம் செய்யக்கூடாது, நல்லது இல்ல. கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மடியில உட்கார வச்சுக்கிட்டு நிறைய போடுங்க, நிறைய போடுங்க. ரொம்ப டிமாண்ட் இருக்காம, ரொம்ப தண்டு இருக்கலாம். அப்ப அழகா நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். எப்ப நீங்க மிதிச்சு பண்றீங்களோ மனிதனுடைய சுபாவம் இருக்குது,
அன்னாசு ஹரிசுன் ஃபீமா முனியா. அரபில ஒரு பழமொழி சொல்லுவான், மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தடுத்தா மீறுவான். இதான் தடுக்கலன்னா மீறப்பட சும்மா சாதாரணமா எடுத்துக்குவான். தடை செய்ததில் ஆசைப்படுவது மனிதனுடைய ஒரு சுபாவம். நீ எப்ப திமிரு மிதிச்சு சொல்றியோ அவன் என்ன செய்வான்? உனக்கு தெரியாம நான் செய்யறேன், தெரிஞ்சாதான் நீ மிதிப்ப, உனக்கு தெரியாம நான் தப்பு வரேன் என்ன செய்வேன்னு கேட்பான். அப்படி சவால் விட்டுட்டு போய் கேட்டு போயிருவான். அழகா கூப்பிட்டு தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாதுமா, இது நல்லது இல்ல, இப்படிதான் நம்ம நடந்துக்கிறோன்னு, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் உண்ணணும், இப்படிதான் பருகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்? நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். பெத்த பிள்ளை விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளை உம்மு சலமா இருக்கிறாங்கல்ல, உம்மு சலமாங்கிறவங்க குழந்தையோட தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உம்மு சலமாங்கிறவங்களுக்கு கணவர் அபு சலமா, அபு சலமா இறந்து போயிடுறாரு, அவங்க விதவையா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணும் பொழுது உம்மு சலமாவுக்கு ஒரு குழந்தை உமர்ங்கிற பேர்ல அவர் ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தையும் ரசூலுல்லாஹ் வீட்டுல தான் வளருது. அதுக்கு ரசூலுல்லாஹ் தான் கார்டியன், ரசூலுல்லாஹ் தான் உணவு போடுறாங்க. தனக்கு பிறந்த குழந்தை இல்ல, தன் மனைவியின் குழந்தை. மனைவியின் குழந்தைய கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? சோறு திங்கும் போது சாப்பிட உட்கார வச்சுக்கிடுவாங்க. சொல்லி கொடுக்குற மெத்தட பாருங்க. ஓங்கி ஒரு ஆறாவது சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்ல மாட்டாங்க. சாப்பிட உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது சஹீஹுல் புகாரில இருக்கு ஹதீஸ், அந்த குழந்தை என்ன செய்யும்? அது சாப்பிட தெரியாது, இங்க இருந்து அங்க எடுக்கும், அது எடுக்கும், அது பார்த்தா அது நல்லா தெரியும். தட்டுல உள்ளது சாப்பிடாதுங்க, அது அங்க உள்ள எடுக்கும், இங்க உள்ளது எடுக்கும், பரட்டும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். இது குழந்தையுடைய தன்மை. அது மாதிரி இவர் செய்யறாரு. சின்ன பிள்ளையா இருக்கு, அவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சு அவர் பிற்காலத்தை அறிவிக்கிறார். நான் சிறுவனாக குழந்தையாக இருக்கும் பொழுது என் கையை போட்டு என்ன செய்வேன்? உணவு தட்டுல எல்லாம் எல்லா தட்டுலையும் போட்டு குழப்புவேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, யா குலாம், குழந்தையே, சம்மில்லா, சாப்பிடும் போது முதல்ல பிஸ்மில்லா சொல்லிக்க, அப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. சொல்லும் போது சாப்பிடக்கூடாது, பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்துல்லான்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டு நீங்க சாப்பிடணும். குல் மிம்மா எலிக்க, நமக்கு பக்கத்துல இருக்குல்ல அதான் சாப்பிடணும். இப்படி சொல்றது கூட இப்படி சொல்லணும். இப்படி செய்யக்கூடாதுமா, நம்ம போயிட்டு பாக்குறவங்க அசிங்கமா நினைப்பாங்க, விசாரமா இருப்பாங்க, ரொம்ப பேராசம் நினைப்பாங்க, நமக்கு அசிங்கம் பாக்குறவங்க நம்ம கேலி செய்வாங்க. இப்படி சொல்லி பாருங்க, செய்ய மாட்டோம், அப்படியே பதியும். பசுமரத்து ஆணிங்கிறாங்கல்ல, இதான பசுமை. பசுமையான மரத்துல ஆணி அடிச்சு என்ன மரம் புடுங்க இயலாது. காஞ்சி போன மரத்துல இருந்தா புடுங்கி போடலாம். பச்சை மரத்துல அடிச்சு ஆணி அடிச்சு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படி அற்புதமா பதிஞ்சு போயிடும். அது துரு வேற பிடிச்சி நல்லா இதாகி ஈரமா இருக்கனால கடுமையா பிடிச்சி உடச்சுதான் எடுக்க முடியும். ஆணி உள்ள போனதுதான். அப்ப இந்த குழந்தை பருவம் அது மாதிரி பசுமரம் தான். அதுல அடிக்கிற ஆணி மாதிரி என்ன செய்யும்? நச்சுன்னு பதிகிறதா இருந்தா இப்படி அரைஞ்சு சொல்லக்கூடாது, அறிவுரையா சொல்லணும். அப்ப அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா குலாம் சம்மில்லா, சிறுவனே நீ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லு, உன் குல் மிம்மா எலிக்க, பக்கத்துல உள்ளதை நீ சாப்பிடு, அங்கிட்டு உள்ள இருக்காத. இந்த மாதிரி ஏன் நம்ம அறிவுரை சொல்ல மாட்டேங்கிறோம்? குழந்தைகளை அறிவுரை சொல்லி அன்பு செலுத்துறதுங்கிற வழக்கமே எடுபட்டு போச்சு. முஸ்லீம் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மோசம். வேற வேற சமுதாயத்தில் உள்ள அதிகம் கிடையாதுங்க. பிள்ளைகளை இந்த திட்டுற வார்த்தை கூட இருக்க, நாக்கு போய் சாவுற மாதிரி இருக்கு. பெருசா போய் நினைச்சு பார்த்தாண்டு வைங்க, விருப்பு தான் வரும் தாய் இருந்த மேல. நீ விருப்படுவியா? நாசமா போயிருவே, உதவாம போயிருவே, அந்த கடைக்கும் உதவ மாட்டேன், இந்த கடைக்கும் உதவ மாட்டேன், கஞ்சா கடைக்கும் ஆக மாட்டேன், கல்லு கடைக்கும் ஆக மாட்டேன், ஒண்ணுக்கு ஆகாம போடா. இது பொம்பளை பிள்ளையா இருந்தா தாலியா இருப்பா, தாய் மகளை, பெற்ற தாய் மகளை தாலிங்கிற இஸ்லாத்துல இல்ல. தாலி அறுப்பாக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி விதவையா போட்டு அர்த்தம் தானே. அந்த இடத்துல சொல்றாங்க தாலி எப்ப அறுக்கிறதுங்க. தாலி எப்பங்க ஒரு அறுப்பா? புருஷன் செத்தாத்தான். நீ கல்யாணம் பண்ணி விதவையா போய் வீட்டுல வந்து உட்கார்ந்து சொல்றான், அவளை அறியாமலேயே தாலி அறுப்பான்னு அதான் அர்த்தம். தாலி அறுப்பாங்கிற நாசமா போங்கிற, நாசமா போயிட்டான்னு வைங்க, உட்காந்து அழுகுறது, நாசம் போயிட்டானே. நீ தானே சொன்ன ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பழிச்சு போகாதானே, இது பத்துவா தானே. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பழிச்சிருச்சு, நல்லா ஏத்துக்கிட்டான்னா நீ சொல்றது தாய்